Without music, overall வந்து ஒரு லைவ் ஃபிலிம் எப்படி இருக்குமோ ஒரு வில்லேஜ் சைடில் கரெக்டாக அதை எடுத்து மூவ் ஆன் பண்ணியிருக்காங்க. முதல்ல இந்த சேவலுக்கு அவார்டு கொடுக்கும்பா ப்ரோ. ரொம்ப அருமையாக இருந்தது ப்ரோ. யதார்த்தமாக இருந்தது ப்ரோ. டிராவலிங் பண்ணுற விஷயத்தை கூட நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு ஆட்டோவில் போகிற சீன்ஸாக இருக்கட்டும். அவார்ட் வின்னிங் ஃபிலிம் மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஆட்டோ சீன் தான் ப்ரோ. 5 நிமிஷம் போக சீன் ப்ரோ. அதை ஃபுல்லாக 1.5 மணி நேரம் பிடிச்சி இழுத்துட்டாங்க. டெஃபினட்டாக நீங்கள் கூழங்கள் பார்த்துருக்கீங்களா? ஸோ ஆஸ் இட் இஸ் சேம் ஃபிலிம். கூழங்களில் ஒரு விஷயம் எப்படி சொல்ல வராங்களோ அதே தான் இதுலேயும் சொல்ல வந்திருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த படத்தில் கண்டிப்பாக அவார்டு வாங்குவாங்க. படம் சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்கு. மியூசிக்லாம் படம் சூப்பராக இருக்கு. படம் கொஞ்சம் ஐடியா ஸ்லோவாக போகுதுன்னா நல்லா நிதானமாக கரெக்டாக இருந்துச்சு. என்கேஜிங்காக இருந்துச்சு. நல்லா போரில் அடிக்கல. படம் நல்லா தான் இருக்கு. சூரிய ஆக்டிங்லாம் வேற ஒரு நடிச்சிருக்காரு. இல்லை அப்படியே கிளைமேக்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதுக்கப்புறம் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் பார்த்துக்கோங்க, இதுக்கு நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க அந்த மாதிரி எனக்கு சொல்லியிருந்தாங்க. அது கிளைமேக்ஸில் படம் நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. கன்வே ஆயிடுச்சு. எல்லாமே கன்வே ஆயிடுச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி இந்த தேவையில்லாமல் போய் காசு கொடுத்து சாமியார்ட்ட போய் ஏமாறாமல் இருக்கிறது சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மொத்தமாகவே சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் இப்போ சூரியனை அழகாக காமிச்சிருந்தாங்க. கிளைமேக்ஸில் காட்டின விதம்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் வந்து எண்ட்லெஸ் கிளைமேக்ஸ் அந்த மாதிரி இல்லை, சூரியனை காமிச்சிட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ காமிச்சிட்டு நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. அது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. படத்தில் ஒரு ரிச்சுவல், அந்த ரிச்சுவல் அந்த பொண்ணுக்கு எவ்வளோ இஷ்யூ அந்த ரிச்சுவல் பண்ணுது அப்படின்றது தான். அந்த பொண்ணோட விருப்பம்னு ஒன்று இருக்குல்ல, அதை தாண்டி அது நிறைய இருக்குது. நீங்கள் படம் பாருங்கள். நல்லா இருக்கு, பார்க்கலாம். மியூசிக் இல்லாமல் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் அது நல்லா தாங்க இருக்குது. நல்லா வந்து பார்க்கலாம். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது. மியூசிக் இல்லாமல் இருக்கிறனால படம் வந்து லேக்காக இருக்கா அப்படிலாம் எதுவுமே இல்லை. நல்லா இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரை. இந்த கதைக்கு மியூசிக் இல்லாமல் எடுத்தது கரெக்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூரிய ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அந்த பொண்ணு எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. நல்லா இருக்கு பார்க்க. அது நிறையா போயிருக்குல்ல, நிறையா அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் அவார்ட்ஸ்லாம் பார்த்தேன். நல்லா தான் இருக்கு. ஒருத்தான படம் தான், பார்க்கலாம். ஆமாம், அவங்க சொல்ல வந்தது எல்லாமே கரெக்டாக முடிச்சாங்க. கடைசி கிளைமேக்ஸ் ஒரு மாதிரி முடிச்சிருக்காங்க. நீங்கள் பாருங்க, நல்லா தான் இருந்துச்சு படம். ஆப்போசிட்டாக சொல்கிறாங்க. இந்த படத்தில் கண்டிப்பாக அவார்டு வாங்குவாங்க. படம் சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. மூவி வந்து ஒரு ஆடியன்ஸ் நம்பி தான் எடுத்திருக்காரு. மைன்யூட்டாக ஒரு விஷயமும் கரெக்டாக பார்த்து ஸ்க்ரீன் பிளே இருக்கட்டும், எல்லாமே வந்து ஸ்டோரி வந்து சினிமாட்டிக் மூவி அப்படின்றத விட ஒரு லைவ் ஃபிலிம், ஒரு ஆர்ட் ஃபிலிம் அப்படி தான் இருக்கும். சீரியஸ்லி ஒர்த் இட். ஆனால் ஆடியன்ஸ் தயவு செஞ்சு உட்காந்து பார்க்கணும். பார்த்தா மட்டும்தான் அது ஃபுல்ஃபில்டாக நம்பி எடுத்திருக்காங்க. நம்மளை நம்பி எடுத்தது அந்த ஃபிலிம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இப்போ இது மாதிரி ஃபிலிம் வந்து வாட்ச் பண்ணுறது இல்லை. பட் இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இதை வாட்ச் பண்ணி ஆகணும். ஏன்னா அதுதான் ஃபிலிம், ஆர்ட் ஃபிலிம் என்னை பொறுத்தவரை. லேகிங்லாம் இல்லை. நீங்கள் அதில் இன்வால்வ் ஆகியிருப்பீங்க. ஒரு ஃபிலிம் நீங்கள் பார்க்குறப்ப நம்ம அதுக்குள்ளே விஷுவலாக இருப்போம். ஸோ நம்மளோட விஷுவலைஸ் தான் இந்த மூவி என்னை பொறுத்தவரை. வித்தவுட் மியூசிக், ஓவரால் வந்து ஒரு லைவ் ஃபிலிம் எப்படி இருக்குமோ ஒரு வில்லேஜ் சைடில் கரெக்டாக அதை எடுத்து மூவ் ஆன் பண்ணியிருக்காங்க. இல்லை கரெக்டாக கன்வே ஆகும். இதை வந்து அதான் சொல்கிறேன், ஸ்டார்டிங்லேருந்தே மைன்யூட்டாக வாட்ச் பண்ணணும். அந்த ஃப்ரேம் பிகினிங்லேருந்து இந்த எண்டிங் வரையும் என்ன சொல்ல வராங்கன்றதை மைன்யூட்டாக வாட்ச் பண்ணால் அது கரெக்டாக புரியும். நம்புகிறேன் எல்லாருக்குமே புரியும். டெஃபினட்டாக நீங்கள் கூழங்கள் பார்த்துருக்கீங்களா? ஸோ ஆஸ் இட் இஸ் சேம் ஃபிலிம். கூழங்களில் ஒரு விஷயம் எப்படி சொல்ல வராங்களோ அதே தான் இதுலேயும் சொல்ல வந்திருக்காங்க. ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று இருக்குது, நம்மளோட சைட்லேருந்து பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று இருக்குது. டீகோட் பண்ணுற விஷயம் இன்னும் டீகோட் நடந்துகிட்டே தான் இருக்கும். இது ஃபஸ்ட் டே ஆஃப் த ஃபிலிம் எனக்கு தெரிஞ்சு. இன்னும் ஒரு 3 டேஸில் ஃபுல்லாகவே டீகோட் பண்ணிவிடுவாங்க. அவ்வளோதான். அது நைஸ் ஃபிலிம். படம் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்காது. எனக்கு பிடிச்சிருந்துச்சு தான் படம். எனக்கு இப்போ பர்சனலாக பிடிச்சிச்சு. ஏன்னா வந்து படத்தில் வந்து மியூசிக் தேட்டர் கிடையாது. அதே மாதிரி கேமரா கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்துருக்காங்க. தமிழ் சினிமா ஒரு வித்தியாசமான படம். அது சூரியன் நல்லா வச்சுருக்காங்க. கண்ணா ஆச்சு, அதெல்லாம் கண்ணா வச்சுக்கிறோம். அந்த வாய்ஸ்லாம் நிறைய படம் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய படம் வந்துருக்கு தமிழ் சினிமாவில். கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே தெரியும். எல்லா செட் ஆஃப் ஆர்டர்ஸ் வாய்ப்பே இல்லை. 50-50 தான் ப்ரோ. இப்போ பாதி பேர் பார்த்துட்டு என்னடா அது ஒரு காமெடி சீன் இல்லை, ஒரு சண்டை சீன் எதுவுமே கிடையாது, என்னடா படம் அது மியூசிக் இல்லைன்னா நிறைய பேர் புரியாமல் வந்து படம் பார்த்துருக்காங்க. நம்ம அப்படி தான் ப்ரோ. எல்லாம் புரிஞ்சு வந்து படம் பார்க்கணும். நம்ம இந்த மைண்ட் செட்லாம் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே வந்து பார்த்தா நல்லாயிருக்கும். மியூசிக் இல்லை ப்ரோ படத்தில். ஒரு சின்ன மியூசிக்கோ கிடையாது. ஃபுல்லாக அப்படியே எடுத்துன்னு போகிறாங்க. படமே நல்ல வேலை படம் 2.5 மணி நேரம் வச்சுருந்தா அவனை தூங்கிட்டு இருப்போம். 1.5 மணி நேரத்தில் கரெக்டாக ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க. ஆட்டோ சீன் தான் ப்ரோ. 5 நிமிஷம் போக சீன் ப்ரோ. அதை ஃபுல்லாக 1.5 மணி நேரம் பிடிச்சி இழுத்துட்டாங்க. பரவாயில்ல, படம் நல்லாயிருக்கும். புது ட்ரை பண்ணியிருக்காங்க. அவர் கொஞ்சம் கரண்ட் ஆகலை, அவ்வளோதான். மற்றபடி ஓகே. பேட்டிங் தான் ஓகே ப்ரோ. நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்கிறது,
படம் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலுமே எல்லாத்துக்கும் பிடிக்காது படம். ஒரு ஆர்ட் ஃபிலிம் லவர்ஸ், சினிமா லவர்ஸ்க்கு மட்டும்தான் பிடிக்கும். சூரி, ஆனாபென் ஆக்டிங் நல்லா இருக்குது. லைவ் சவுண்டு சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவங்க எல்லாத்தையும் காட்டிலும் அனிமல்ஸ் நல்லா நடிச்சிருக்கு. அவங்களும் நடிச்சிருக்காங்க. பட் ஆனால் எதிர்பார்க்காதது அந்த கோழியும் சரி அந்த மாடும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்கு. படம் பார்க்கலாம் கண்டிப்பாக. எதுவும் சொல்ல ரெகுலர் டெம்ப்ளேட் தான். பட் ஆனால் எப்படி சொல்கிறது, அதை காமிச்சிருக்க விதம், இன்னும் கிராமத்து சைட்லலாம் இந்த மாதிரி இருக்காங்க ஆட்கள், மூட நம்பிக்கையோடு இருக்காங்கன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது வந்து கிளைமேக்ஸ் வந்து சூப்பராக ஹார்ட் ஹிட்டிங்காக சொல்லியிருக்காப்புல. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டெம்ப்ட். நீங்கள் கிளைமேக்ஸ் பாருங்கள், நல்லாயிருக்கும். அதான் மெயின் அவங்க ஆக்டிங் பண்ணலை. அவன் நம்மலாம் சும்மா இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு தெரியாமல் ஒரு கேமரா வச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஆனாபென் அவங்க வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டெம்ப்ட் அவங்களுக்கு. அவங்க படம் ஃபுல்லாக டைலாக் பேசாமல் லாஸ்ட் 1 மினிட்ல தான் பேசுவாங்க. ஒரே ஒரு டைலாக் பேசினாலும் அது நல்ல டைலாகாக பேசினாங்க. நல்லா இருக்குது படம். ஆமாம், அது ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஆட்டோ சீன் ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு கண்டினியூஸாக ஒரு சிங்கிள் ஷாட் ஒரு 1 மினிட்டுக்கு அது கண்டிப்பாக எல்லோரும் கை தட்டினாங்க நடுவில். சூரியோட ஆக்டிங்க்கு நல்லா இருந்துச்சு படம். கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம். அவர் மொதல் படம் தான் கூழாங்கல்ல தான் ரொம்ப வேர்ட்ஸ் எல்லாம் பேட் வேர்ட்ஸாக இருக்கும். இதில் அவ்வளோ பெருசாக இல்லை பேட் வேர்ட்ஸு. ஃபேமிலியாக பார்க்கலாம். எல்லா உமன்ஸும் வந்து பார்க்கணும் இந்த படத்தை. எல்லாத்துக்குமே A and B இருக்குது. இது ஒரு B டைப் ஆஃப் படம், அவ்வளோதான். A டைப் ஆஃப் படம் கமர்ஷியல் படம், B டைப் ஆர்ட் ஃபிலிமு. இது எல்லாரும் ஜென்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கணும். ஆம்பளைங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து பார்க்கணும். ஏன்னா நம்ம எல்லாருமே பெண்கள் மேலே ஒரு டாமினன்ஸோடு இருப்போம். அதுக்கு ஒரு விட சொல்கிற மாதிரி இருக்குது இந்த படம். இதை பார்த்தாச்சு மாறுவோன்ற நம்புகிறேன், அவ்வளோதான். கண்டிப்பாக அவார்ட் வின்னிங் ஃபிலிம் மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ரொம்ப ரா அண்ட் ரஸ்டிக்காக இருக்குது. ரொம்ப என்னதான் ஸ்லோவாக போனாலும் ரொம்ப ரா அண்ட் ரஸ்டிக்காக இருக்குது. பார்க்கலாம், ஃபேமிலியோடலாம் வந்து பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ரொம்ப பொறுமை வேணும். இப்போவே சொல்லி ரொம்ப பொறுமை வேணும் படம் பார்க்க. படம் நல்லா இருக்குது ப்ரோ. பொட்டுக்காளி இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். நல்லா தான் இருக்குது. ஸ்லோவாக போகுது. அதே மாதிரி கூழாங்கல் ஸ்டைல்லே பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு நல்ல படம் பார்க்கணுன்னு நினைக்கிற ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக கூழாங்கல் பிடிக்கும். ஒரு கமர்ஷியல் எக்ஸ்பெக்டில் வந்து படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு இந்த படம் கொட்டுக்காளி பிடிக்க வாய்ப்பு இல்லை. ஆக்சுவலாக எல்லாருமே ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்கலாம், சொசைட்டியாக பார்க்கலாம். சொசைட்டியில் எனக்கு எல்லோரும் படம் பார்க்கலாம். சொசைட்டிக்காக தான் எடுத்திருக்காரு. ரொம்ப ராவாக ரியலிஸ்டிக்காக அந்த லைஃப் ஸ்டைல் அப்படியே கேப்சர் பண்ணியிருக்காரு. எனக்கு ஓகே, படம் நல்லா தான் இருந்துச்சு. படத்தில் வந்து ஒரு 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 பெண்ணை வந்து இந்த சொசைட்டி வந்து என்னவா ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா தான் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருக்காங்க. எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. சூரியெலாம் பார்த்தா சூரிய மாதிரியே தெரில. ஆக்சுவலாக பாண்டி கேரக்டராகவே இருக்கார். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க ஹீரோயின் அண்ணாபென்னும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரே ஒரு டைலாக் தான் படம் முழுக்க. அவங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரே டைலாக் தான் வருது. நைஸ், நல்லா தான் நடிச்சிருக்காங்க. இல்லை அவர் கூழாங்கல் நல்லா பண்ணியிருந்தார். எனக்கு கூழாங்கலும் பிடிச்சிருந்துச்சு. கொட்டுக்காளி ஓகே, நல்லா தான் இருக்கும். தேங்க்யூ. 10க்கு 8 ப்ரோ. ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது ப்ரோ. யதார்த்தமாக இருந்தது ப்ரோ. நான் மறுபடியும் சொல்கிறது அதுதான். ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு. கதாபாத்திரத்தை கூட சேர்ந்து பயணிக்கிற ஒரு அனுபவம் வந்து பார்வையாளனும் கதாபாத்திரனும் ஒன்றிணைகிறது இருக்குல்ல. நான் வந்து என் ஊர் இல்லை, என் மக்கள் இல்லை, இருந்தாலும் வந்து என் மக்கள், என் ஊர், என் இடம் அப்படின்னு நான் அந்த கதாபாத்திரத்தை கூட ஒன்றிணைகிறது இருக்குல்ல. அந்த திரைக்கதை கூட பார்வையாளனா நான் உள்ளே பயணிக்கிறது இருக்குல்ல. அந்த பயணம் வந்து இது வரைக்கும் எந்த சினிமாவும் எனக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுக்கல. அந்த 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 பயணத்திலே நான் நகர்றது வந்து படம் முழுக்க ரொம்ப அழகாகவும் இருக்குது. முழுக்க பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் ஆட்களை பார்க்குற மாதிரி இருக்குது. எங்கள் ஊருன்றதை தாண்டி அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர் ஆட்கள் யார் பார்க்குறாங்களோ அவங்க ஊர் ஆட்கள் மாதிரி கதாபாத்திரங்கள் இருக்குது. எல்லா ஊர்லேயும் வந்து ஒயின் ஷாப் தேடுற யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. எல்லா ஊர்லேயும் முகம் தெரியாத ஆட்கள் கிட்ட அண்ணா கடை எங்கே இருக்குது, ஒயின் ஷாப் கடை எங்கே இருக்குன்னு கேட்குற ஆட்கள் இருப்பாங்க. சிட்டிலையும் இருப்பாங்க, கிராமத்துலையும் இருப்பாங்க. இந்த மாதிரியான ரொம்ப இயல்பான மனித இயல்புகளை திரைக்கதையில் அமைச்சது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, எனக்கும் சரி என் நண்பர்களுக்கும் சரி எல்லாருக்குமே நாங்கள் தேட்டரில் உட்காந்துருக்கிறது தான் தெரியுதே தவிர நாங்கள் அந்த ஷேர் ஆட்டோவில் நாங்களும் பயணிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்களா ஒரு ஷேர் ஆட்டோ, அந்த ஷேர் ஆட்டோவில் நாங்களும் வந்து கூடவே பயணிக்கிற மாதிரி இருக்குது. அது ரொம்ப அழகாக இருக்குது. இன்னொன்று ஒரு முறையும் வந்து அந்த ஷேர் ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்றுமே இல்லை. ஒரு ஷேர் ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முதல் முறை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் பார்ப்பீங்க, ரெண்டாவது முறை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் சிரிப்பீங்க. ஏன் சிரிப்பு வருதுன்னா அதான் திரைக்கதை. ஏன்னா நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த சீட்டில் இல்லை, திரைக்கதை அந்த சினிமா தேட்டருக்குள்ளே இல்லை, நீங்கள் அந்த ஷேர் ஆட்டோக்குள்ளே இருக்கீங்க. உங்களை அறியாமே உங்களுக்கு சிரிப்பு வரும். ரெண்டாவது முறை அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வண்டி ஸ்டார்ட் பண்ணால் சிரிப்பு வருமானா இந்த படத்தில் சிரிப்பு வரும். அப்புறம் மெசேஜ்ன்றதை தாண்டி வாழ்வியலை எல்லா இடத்துலையுமே நம்ம கருத்துன்றதை தாண்டி
நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுன்றத கருத்தை சொல்கிறத தான் எல்லாருமே சொல்லிட்டு போயிடலாம். ஹெல்மெட் போட்டு போனலாம் சொல்கிறாங்களே, ஆனால் இந்த படத்தில் வாழ்வியலை அப்பட்டமாக காமிச்சிருக்காங்க. அதுதான் ரொம்ப அவசியமாக பார்க்குறேன். நீ நல்லவனா கெட்டவனான்றதுலாம் ரெண்டாவது, ஆனால் அதை அப்படியே அப்பட்டமாக காட்டுறது இருக்குல்ல, என்ன நடக்குதோ அதை ரூட்டட் அந்த அப்படியே காமிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நான் இது வரைக்கும் நிறைய பேர் வந்து அதை வந்து பூசி மொழிகி அதை வந்து கொஞ்சம் இப்போ இருக்க இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி இப்போ இருக்க கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை தகவல் வச்சுப்பாங்க. அதில் முலாம் பூசி அதை இன்னும் கொஞ்சம் பாலிஷாக காட்டுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இல்லை அதை நீ அப்படியே காமிச்சாலும் அது பேரழகுதான்றது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு நிறைய இப்போ நான் சொல்லிடுவேன்ற பயம் இருக்குது. எனக்கு நிறைய சீனை எங்கே பயந்து சொல்லிட போகிறோன்ற பயம் இருக்குது. ஏன்னா நீங்கள் அதை பார்க்காம போயிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்க உணர்வை உங்களுக்கு ஒரு ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் உணராமல் போயிடுவீங்க. அப்புறம் நீங்கள் அந்த நீங்கள் ட்ராவல் பண்ணாதான் பாண்டியனோட முடிவு என்னவா இருக்குன்றது உங்களுக்கு தெரிய வரும். பாண்டியனை நீங்கள் ட்ராவல் பண்ணாமே நீங்கள் போயிட்டீங்கன்னா பாண்டியனோட முடிவு என்னன்றதே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அந்த படத்துக்கூடயே ட்ராவல் பண்ணாதான் பாண்டியன் வந்து என்ன முடிவு எடுத்திருப்பான், என்னவா யோசிச்சிருப்பான் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். அவன் நல்லபடியாக யோசிச்சிருப்பானா இல்லை என்னவா யோசிச்சிருப்பான்றது உங்களுடைய மனநிலையை பொறுத்து. நீங்கள் அந்த படத்தை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்க, இல்லை பாண்டி இதை பண்ணியிருப்பான், இல்லை அவன் இதை தான் பண்ணியிருப்பான், இல்லை அவன் அது பண்ணியிருப்பான்ற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குல்ல, இது மனுஷங்களை வந்து வகைப்படுத்துது. அவங்களுடைய வாழ்வியல்லேருந்து அவங்க அனுபவிச்சுலேருந்து அவங்களே இவர் சொன்ன மாதிரி இவர் கேட்டார் கருத்து என்னென்னு, அவங்களே வந்து அதுக்கு ஒரு பதில் சொல்லிக்கிற மாதிரி அவன் இதை தான் பண்ணியிருப்பான்ற தீர்வை அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவில் அவங்கவுங்க ஒன்று எடுத்துக்கிற மாதிரி இருக்க தவிர, ஆனால் கண்டிப்பாக நிறைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்காது. ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் தான் இருக்கும், ஒன்று இப்படி இல்லை அப்படி. ஸோ அந்த மாதிரி முடிச்சது வந்து அதை நம்ம ஏற்றுக்க வச்சது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து இது முதல் ஷோ, அடுத்தடுத்து நீங்கள் நிறைய பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஷாட் ஒன்று இருக்குது. உங்கள் ஒரு கண் இருக்குல்ல, ஒரு ஹீரோவோட கண்ணை அப்படி காட்ட முடியுமானா இது வரைக்கும் எந்த தமிழ் சினிமாலையும் அப்படி காட்டவே இல்லை. ஒரு ஹீரோவோட ஒரு கண்ணு தான், 2 கண்ணு கூட கிடையாது, ஒரு கண்ணு தான். அந்த ஒரு கண்ணை இவ்வளோ அழகாக காட்ட முடியுமா, இவ்வளோ அருமையாக கேமரா ஒர்க்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் போயிட்டு இந்த படம் பார்க்குற எல்லாருக்குமே எங்கள் ஊரை இந்த படம் பார்த்துட்ட பிறகு நிறைய டேரக்டர் வருவாங்க பாருங்களேன். எங்கள் ஊரில் நடக்கிற கதையை ரொம்ப இயல்பாக எடுக்க முடியும் என்னால். இப்போ நீங்கள் பெரிய பெரிய பிரம்மாண்ட படங்கள்லாம் பார்த்தா உங்களுக்கு ப்ரொடியூசர் வேணும், அது வேணும், இது வேணும்னுவீங்க. ஆனால் இந்த படத்தை பார்த்துட்ட பிறகு ரொம்ப இயல்பாக என் கதையை நான் எடுக்கிறேன் அப்படின்ற ஒரு தைரியம் வரும். ஸோ அதுக்காகவே இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்க்கணும். இப்போ வந்து கொட்டுக்காளி வந்து நான் ஸ்ட்ரென்த்தாக ஃபீல் பண்ணுறது என்னன்னா, சில ஃபிலிம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hours டியூரேஷன் இருக்கும், ஆனால் ஸ்லோவாக காமிச்சிருப்பாங்க, என்கேஜிங் ஃபேக்டர் இருக்காது. அதே மாதிரி சாங்ஸை போட்டு சில இதெல்லாம் வந்து கொலாப்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து சாங்ஸ் இல்லாமல் ஸ்லோவாக காமிச்சு அந்த ஒரு ஃபீல் குட் ஃபேக்டரும் இருக்குல்ல, ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்க சீன், ட்ராவலிங் பண்ணுற விஷயத்தை கூட நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு ஆட்டோவில் போகிற சீன்ஸாக இருக்கட்டும், தண்ணி குடிக்கிற சீன், ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம வந்து லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி அந்த ஒரு கேமராவில் வந்து சூப்பராக விளையாடி இருக்காங்க. சூப்பராக இருக்காது. என்னன்னா டியூரேஷன் கம்மியாக இருந்தாலும் என்கேஜிங் ஃபேக்டர் மிஸ் ஆகலை. அதே மாதிரி சாங்ஸ் இல்லாமல் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் டாட்ஸ். இன்னொன்று வந்து சின்ன கேரக்டர், சூரிய ஆனாபன் மட்டும் இல்லை, அவங்க அப்பாவும் வந்த கேரக்டர், அதுக்கப்புறம் வந்து குட்டி பையன், எல்லார்கிட்டேருந்தும் ஒரு சின்ன விஷயம் டேக்அவே எடுத்துக்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயம் இருக்குது. இவ்வளோ தான் ஸ்பாயிலர் பண்ணாமல் என்ன சொல்ல முடியுது. நான் நிறைய படம் பார்ப்பேன் ப்ரோ, நான் இவ்வளோ தான் சொல்ல விரும்புகிறேன். நிறைய படம் வந்து சாங்ஸை போட்டு நல்ல படமாக இருக்கும், ஆனால் சாங்ஸ் இல்லையேன்னு சொல்லிட்டு 1-2 சாங்ஸ் போட்டு ஸ்பாயிலர் பண்ண விஷயம்லாம் இருக்குது. ஆனால் இந்த படத்தில் சாங் இல்லாமல் இருக்கிறது பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்தாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். காதல் பண்ண வந்து பேய் பிடிச்சிருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இல்ல அது வந்து சிலதான் வந்து இது பண்ணிருக்காங்க. அந்த லவ்வர் கூட ஃபேஸ் காமிக்காம அந்த பொண்ணோட ஃபேஸே காமிச்சிருக்காங்க. இன்னுமேல சொன்னா வந்து ஸ்பாயிலர் ஆயிடும். இப்ப நம்ம பாக்குற பெர்ஸ்பெக்டிவ் தான் இருக்கு ப்ரோ. ஜாதி பத்தி விஷயம் சொன்னாதான் அதுல இருந்து இன்னும் நம்ம டேக்அவே எடுத்துக்கிறோம். அதனால கிளைமேக்ஸ்ல வந்து நம்ம கிட்ட விட்டுட்டாங்க. கிளைமேக்ஸ் வந்து நம்ம கிட்ட விட்டுட்டாங்க. உங்களோட விஷயம் புரிய வச்சிருக்காங்க. இப்போ வந்து நான் ஒரு சின்ன கிளிம்ஸ் மட்டும் சொல்றேன், ஃபுல்லா சொன்னா ஸ்பாயிலர் ஆயிடும். இப்போ வந்து சூரிய வந்து அவரோட செல்ஃபிஷா வந்து அவர் நினைக்க சொல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ரியாக்ட் பண்ணிருப்பாரு. நல்லா தான் இல்ல நல்லா தான் இருக்கு. இல்ல டாக்குமெண்ட்ரி மாதிரி தான் நல்லா இருக்கு. இல்ல லேக்லாம் இங்க முதல்ல இந்த சேவலுக்கு அவார்டு கொடுக்கும்பா. ஏன்னா இந்த சேவல் தப்பிச்சிச்சு. இதில் மாந்திரிகம்
மாந்திரிகமே இல்லை, ஆனால் காதல் இருக்குது இந்த படத்தில். அந்த காதல் வெளிப்படத்தில் ஒரு கோழியை வச்சு அந்த ஒரு ஆட்டோ 3 பேர் பைக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. அதுதான் கதையை. முடிவு வந்து மக்கள்கிட்ட கொடுத்துட்டாப்பட. அந்த கோழியை அறுத்து காவு கொடுக்கல. அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிக்குதுன்னு சொல்லி கோழி அறுத்து காவு கொடுக்கல. அதாவது இயல்பாக நினைச்சுக்கிறாங்க எல்லாருமே. என்ன இந்த கிளாம்ஸில் எங்கள் ஊரில் மதுரையில் வந்து மருந்து வச்சிருவாங்க. மருந்து வச்சது உடம்புல இருக்குந்தா பித்து பிடிச்சா மாதிரி அப்படியே உட்காந்து இருப்பாங்க. அந்த பொண்ணு அப்படியே தான் உட்காந்து நகராக தான் நினச்சா பைத்தியம் பிடிச்சிச்சா பேய் பிடிச்சிச்சான்னு. ஆனால் அது சூரிக்கு தான் தெரியும். அது ஒரு யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணியது மட்டும் தெரியுது. நான் அது தெரியுது. ஆனால் அந்த கோழி காவு கொடுக்காம கதையை முடிச்சா போட. கண்டிப்பாக இருக்குது. ஜாதி விட்டு ஏதோ லவ் பண்ணுற மாதிரி சண்டை வருது. அவள் உண்மையிலே யாரை லவ் பண்ணான்னு தெரியாது. ஆனால் பித்து பிடிச்சி மாதிரி அப்படியே உட்காந்துக்கிறா போல. எல்லாமே வந்து முகபாவனை தாங்க அந்த படத்தில். வந்து எல்லாருமே அந்த சின்ன பையன் முதல் கொண்டு அந்த பேரண்ட்ஸ் சூரிய முதல் கூட எல்லாமே அந்த முகபாவனையே முடிச்சுட்டா போல. ஒரு பாட்டு இல்லை, மியூசிக் இல்லை, வெறும் இந்த ஆட்டோ சவுண்டு தான். புரியுதுங்களா? அந்த தண்ணி ஓடுறது எல்லாமே வந்து சொந்தமாக சவுண்டு. அது மியூசிக்கா இல்லையாப்பா, அது ஆட்டோ சவுண்டு தான்ப்பா கேட்குது. இது சீட்டில் உட்காந்து நான் ஆட்டோவில் போகிற மாதிரி இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா? நான் சீட்டில் உட்காந்து படம் பார்க்குறேன், அந்த ஆட்டோ சவுண்டு தான் கேட்குது. புரியுதுங்களா? சொல்லு, பிஜிஎம்மும் கிடையாது, எதுவுமே இல்லை. உண்மையிலே டைரக்டர் வினோதா உண்மையிலே இந்த படத்தை ஃபைனான்ஸ் பண்ணுது சிவகார்த்திகேயன். அவரே நடிச்சிருந்தா கூட வேலைக்கு ஆகி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் சூரி நடிச்சது தான் கரெக்டாக வேலைக்கு ஆகிது. சத்தியமா இயல்பா நடிச்சுக்கிறா போல சூரி. உண்மையிலே சிவகார்த்திகேயன் கண்டிப்பாக அதை ஏற்றுக்க மாட்டேன். எனக்கு இந்த கேரக்டர் செட் ஆகிருக்காது, சூரிக்கு தானே அவரே ஃபைனான்ஸ் பண்ணிக்கிறாருன்னா பார்த்துங்க. தைரியமாக